ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 30, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. லீலாவதியும் அண்ணாமலையும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ லீலாவதி சொல்றாங்க, பாத்தியா அண்ணாமலை, வருணுக்கு உடம்பு முடியாம போய் வெண்ணிலா பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டா. அதுல இருந்து வெண்ணிலாவோட அருமைய புரிஞ்சுக்கிட்டு வருண் எவ்வளவு மாறிட்டான் பாத்தியா. வெண்ணிலா மேல அவ்வளோ பாசமா இருக்கான். வெண்ணிலாவோட பொறுமையும் அன்பும் இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. இப்பதான் வெண்ணிலாவை நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, வருணுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா எதையும் செய்யக்கூடிய ஆளுதான். ஆனா பிடிக்கலன்னா அவ்வளோ சீக்கிரம் மனசை மாத்திக்கிற ஆளுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே லீலாவதி கேக்குறாங்க, ஏன் அண்ணாமலை அப்படி சொல்ற? வெண்ணிலாவுக்கு அவன் மேல பாசம் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு லீலாவதி அண்ணாமலை கேக்குறாங்க. அவ்வளோ சீக்கிரமா மனசை மாத்திக்கிற ஆள் கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. வெண்ணிலாட்ட சொல்லியிருக்கான், என் பாட்டி கூட வெளில போறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, அப்படின்னு அவ தான் சொல்றா. நம்ம புருஷனை நம்ம எப்படி விட்டு கொடுக்காம பேசுவோமோ அதே மாதிரி அவன் புருஷனை அவ விட்டு கொடுக்காம பேசிட்டு போயிருக்கா, அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, அது இல்ல அண்ணாமலை, அவன் மாறிட்டான், வருண் முன்ன மாதிரி இல்ல, வருண் மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் வெங்கடேசன் வராரு உள்ள வீட்டுக்குள்ள. அப்போ லீலாவதி வெங்கடேசன்கிட்ட கேக்குறாங்க, என்னங்க நீங்களும் சீக்கிரமா கடையில இருந்து வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவர் எதுவுமே சொல்லாம உள்ள போறாரு. என்னங்க நில்லுங்க, எதுக்கு நான் கேட்டுட்டே இருக்கேன் பதில் சொல்லாம போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் வேலை விஷயமா தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு அதே யோசிச்சுட்டு இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச கேட் அல்வா செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் மதியம் சாப்பாட்டுக்கு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் கடையிலே இல்லை, வெளில போயிட்டேன் வேலை விஷயமா, நான் அங்கே தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு ஆசை ஆசை செஞ்சு அனுப்பிச்சிருந்தேன், ஆனா சாப்பிடலன்னு சொல்றீங்களே, இருங்க உங்களுக்கு பிடிச்ச கேட் அல்வா இன்னும் வச்சிருக்கிறேன், அதை போய் எடுத்துட்டு வந்து தரேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல அண்ணாமலை பார்த்து சொல்றாரு வெங்கடேசன், உங்க அக்கா வேண்டான்னு சொன்னா விடவே மாட்டா அப்படின்னு சொல்லவும், அண்ணாமலை அவரே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க எடுத்துட்டு வந்து கையில தராங்க. அதை சாப்பிட்டு அவர் ஏஞ்சி போறாரு போதும்னு சொல்லிட்டு. என்னங்க அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லவும், சாப்பிட்டேன், அதான் எந்திச்சு போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்கும்போது, பிடிச்சதுனால தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்த விட்டு அவர் போனதுக்கு அப்புறம் லீலாவதி சொல்றாங்க அண்ணாமலைகிட்ட, இவர் முன்னாடி மாதிரியே இல்ல, முன்னாடி நான் என்ன சாப்பாடு செஞ்சாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாரு, இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல, இவர் ரொம்ப மாறிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை கிட்ட லீலாவதி. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, அக்கா ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, அவர் ஏதோ வேலை டென்ஷன்ல இருக்கிறாரு, அதனாலதான் அப்படி இருக்காரு, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, இல்ல அண்ணாமலை, இத்தனை வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதா, முன்னாடி மாதிரிலாம் அவர் இல்ல, இப்பெல்லாம் ஏதோ யோசனையிலே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. முன்ன மாதிரி சிரிச்சு பேசுறது இல்ல, முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட லீலாவதி. லீலாவதி சொல்றாங்க, அவர் நினைச்சாதான் இப்பெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அண்ணாமலை சொல்றாங்க, அவர் நினைச்சுலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்க அமைதியா இருங்கக்கா அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க லீலாவதிக்கு அண்ணாமலை. அடுத்தது வருண் வெயிலா கிட்ட எப்படியோ அம்மாவை சமாளிச்சாச்சு, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். அப்போ வெண்ணிலா சொல்றா, நில்லுங்க, நீங்க ஏதாச்சும் மறைக்கிறீங்களா, இப்ப வச்சும் உங்களுக்கு என்கிட்ட எதுவும் சொல்ல தோணலையா அப்படின்னு கேக்குறா. என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன உண்மைன்னு வருண் கேக்குறான். எதுக்காக நீங்க என்கிட்ட சைன் வாங்குனீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அது வேற ஒன்றும் இல்ல வெண்ணிலா, அது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்கான அக்ரிமெண்ட் தான் அப்படின்னு சொல்றான் வருண். பார்ட்னர்ஷிப் டாக்குமெண்ட்டுக்கும் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட்டுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாம இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. எனக்கு இங்கிலீஷ் தான் ஃப்ளூயண்டா பேச தெரியாத தவிர இங்கிலீஷ் நல்லாவே படிக்க தெரியும் அப்படின்னு சொல்றா. நான் அட்வொகேட்டோட பொண்ணு, எங்க அப்பா எத்தனையோ பேருக்கு டிவோர்ஸ் கேஸ் நடத்த சொல்லி வந்தப்போ எங்க அப்பாவே சேர்த்து வச்சிருக்காரு, அப்படி இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட் பத்தி எனக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க அப்படின்னு கேக்குறா. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தானே இந்த டாக்குமெண்ட்ல என்கிட்ட நீங்க சைன் வாங்குனீங்க அப்படின்னு வெண்ணிலா கேக்குறா. அதுக்கு வருண் சொல்றான், வெண்ணிலா,
அப்படின்னு வெண்ணிலாட்ட சொல்ல வரான். ஆனா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க கேட்டீங்கன்னு நான் தான் டைவர்ஸ் குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இந்த மாரி பண்ணீங்க? அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு நேரா என்கிட்ட உண்மைய சொல்லியே கையெழுத்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறா வெண்ணிலா. இதுக்கு மேல என்ன பண்ணா நீங்க என்ன நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல வருண் அப்படின்னு சொல்லி அழுவுறா வெண்ணிலா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுவுறா வெண்ணிலா. அதுக்கு வருண் சொல்றான், "வெண்ணிலா நீ ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. எனக்கும் வேற வழி இல்லாம தான் நான் இந்த கையெழுத்த உன்கிட்ட வாங்குனேன். நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டுன்னு" சொல்றான் வருண். உடனே "அப்படி என்ன நீங்க காரணம் சொல்ற போறீங்க?" அப்படின்னு வெண்ணிலா கேட்கிறா. அதுக்கு வருண் சொல்றான், "என் பிசினஸ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, என் ஃபினான்ஷியர் இந்த ரூல்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு நீ என் பிசினஸ் பார்ட்னரா இருக்கணும். இல்லாட்டினா நான் உனக்கு டைவர்ஸ் குடுக்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அப்பவும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும், சைன் பண்ணுன்னு சொல்லவும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவன்னு எனக்கு புரியும். உன்ன ஹர்ட் பண்ணவும் எனக்கு மனசில்ல. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லல. உனக்கு தெரிய வேண்டான்னு நான் சைன் வாங்குனேன் அப்படின்னு சொல்றான். ஆனா உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, எப்பயாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இதெல்லாம் நடக்க தானே போகுது. நம்ம பிரிய தானே போறோம். என்னைக்கும் நடக்க வேண்டியது இன்னைக்கு நடந்துச்சுன்னு நெனச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் வருண் வெண்ணிலா கிட்ட. இந்த விஷயத்துல உன்னையும் நீ பண்ண ப்ராமிஸையும் நான் நம்புறேன். நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா அப்படின்னு சொல்றான். அதுக்கு வெண்ணிலா சொல்றா, "உண்மைதான். என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிரிய தான் போறோம். அது உங்க பிசினஸ்க்கு உதவியா இருக்குன்னா, அது உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்றா. "இதுக்காக என் காதலுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் வருண்" அப்படின்னு சொல்றா. "ஆனா இனிமேலாச்சும் என்கிட்ட மறைக்காம எதுவா இருந்தாலும் உண்மைய சொல்லிட்டு செய்யுங்க" அப்படின்னு சொல்லி அழுவுறா. "ஓகே, இனிமேல் இது மாரி பண்ண மாட்டேன். சாரின்னு" சொல்லிட்டு வருண் கிளம்புறான் ரூம விட்டு. அப்போ வெளியில போறதுக்கு முன்னாடி சொல்றான், "வெண்ணிலா மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காத. இந்த விஷயம்" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு புரியுது. இந்த விஷயம் அத்தைக்கு தெரியக்கூடாது அதானே?" அப்படின்னு கேட்கிறா வெண்ணிலா. "நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. இவங்க 2 பேரும் இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்தத வான்மதி வெளில இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கா. அத யார்கிட்ட சொல்லலாம்? நம்ப எதுவுமே பண்ணாம தானா எல்லாம் நடக்குதே! யார்கிட்ட சொன்னா கரெக்ட்டா இருக்கும்? அப்படின்னு யோசிச்சுட்டு, இதுக்கு கரெக்ட்டானது நம்ப லீலாவதி அத்த தான். அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீலாவதிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. "வருண் வெண்ணிலா பத்தி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க கோவப்படக்கூடாது" அப்படின்னு சொல்றா லீலாவதி கிட்ட வான்மதி. "அப்போ நான் ஏதோ கோவப்படுற மாரி தான் நீ இந்த விஷயத்த சொல்ல போற. என்ன விஷயம்? சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. அதுக்கு வான்மதி சொல்றா, "வருணும் வெண்ணிலாவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அத பத்தி தான் உங்கள்ட்ட சொல்லலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்றா. "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "வருண் இன்னும் 3 மாசத்துல நியூயார்க் போக போறாரு போல இருக்கு. அதுக்கு முன்னாடி வெண்ணிலா கிட்ட அவருக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காரு. அந்த விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றா. வான்மதி சொன்னத கேட்டு ஷாக் ஆகுறாங்க லீலாவதி. உடனே லீலாவதி சொல்றாங்க, "இந்த வருண் பண்ற திருட்டுத்தனத்த உடனே நம்ப அண்ணாமலை கிட்ட சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணாமலைன்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. அப்போ "என்னக்கா ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்ன விஷயம்னு?" கேட்குறாங்க அண்ணாமலை. உடனே லீலாவதி சொல்றாங்க, "இப்பதான் அந்த வருண் மாறிட்டான்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் மாறல அண்ணாமலை. அவன் மாறவும் மாட்டான். இன்னும் என்னலான்னா வெண்ணிலா பண்ணா இவன் மாறுவான்னு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "இவன் எப்பதான் வெண்ணிலாவ புரிஞ்சுக்க போறான்னு தெரியல அண்ணாமலை" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, "என்னாச்சுக்கான்னு?" கேட்குறாங்க அண்ணாமலை. அப்போ வருண் என்ன பண்ணான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வருண் வெண்ணிலாவ ஆசையா வெளில கூட்டு போறான்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா லாயர் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான். கூட்டு போய் பிசினஸ்க்கு சைன் வாங்குறேன்னு சொல்லி அவளுக்கே தெரியாம அவகிட்ட வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி அண்ணாமலை கிட்ட. இதை கேட்டு அண்ணாமலை ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதை கேட்டு ஷாக் ஆகி என்னக்கா சொல்றீங்கன்னு அண்ணாமலை கேட்கவும், "ஆமா அண்ணாமலை, வான்மதி தான் வெண்ணிலாவும் வருணும் பேசிக்கிறத கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வான்மதிய பாக்குறாங்க. அதுக்கு வான்மதி சொல்றா, "சத்தியமா நானா எதுவும் சொல்லல. அவங்க பேசினது தான் கேட்டு வந்து சொன்னேன்" அப்படின்னு சொல்றா வான்மதி. உடனே சொல்றாங்க லீலாவதி, "வெண்ணிலாவ ஏதாச்சும் மிரட்டுனானா என்னன்னு தெரியல. வெண்ணிலாவும் கையெழுத்து போட்டு குடுத்துட்டு வந்திருக்கா.
இவன் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு போட்டா என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு லீலாவதி வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ரொம்ப வருத்தமா அண்ணாமலை நின்னுட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா வெண்ணிலான்னு வெண்ணிலாவை கூப்பிடுறாங்க. இதோ வராதான்னு வெண்ணிலாவும் அங்கே வரா. வெண்ணிலா வரா, அவள்கிட்ட கேக்குறாங்க அண்ணாமலை, காலையில எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள்ட்ட தான் முன்னாடியே சொன்னேன் அத்தை, கடைக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்றா. வெளியில எங்கேயோ கூட்டு போறேன்னு சொல்லிட்டு எதுக்கு கடைக்கு போனீங்க அப்படின்னு வெண்ணிலாவை கேக்குறாங்க அண்ணாமலை. அப்போ வெண்ணிலா சொல்றா, நான் டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதை காமிக்க தான் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அண்ணாமலை கேக்குறாங்க, பொய் சொல்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு சொல்லு. வருண் தான் உன்னை கடை கூட்டு போனான்னு சொன்னேன், இப்ப ஏதோ நீ டிசைன் செலக்ட் பண்ணி வச்சிருக்க அதான் போனன்ற, எது உண்மை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, நான் பொய் சொல்லல அத்தை, அவர் தான் கடைக்கு கூட்டு போனாரு, நானும் அதனால டிசைன்ஸ் அங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு மாத்தி மாத்தி பொய் சொல்றா. உடனே வான்மதிக்கு சொல்றா, நீ ஏன் இப்படி பொய் சொல்ற, நீ பேசினதா நான் கேட்டனே அப்படின்னு சொல்றா வான்மதி. அக்கா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாங்க பேசுனத வச்சுக்கிட்டு சொல்றா, அவ சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. உடனே வான்மதி சொல்றா, நீங்க லாயர்கிட்ட போய் சைன் வாங்கினது உங்ககிட்ட இருந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு அத்தைக்கு அப்படின்னு சொல்லவும் கடுப்பாரா வெண்ணிலா. அக்கா உனக்கு வேற வேலையே இல்லையா, நாங்க ஏதோ பேசுறது நீ எதுக்கு தப்பா புடிச்சிட்டு வந்து அத்தைட்டுலாம் சொல்ற அப்படின்னு கேக்குறா. என்னதான் நீ என் அக்காவா இருந்தாலும் நீ எல்லா விஷயத்துலயும் தலையிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றா. உடனே லீலாவதி, என்ன வெண்ணிலா, கூட பிறந்த அக்கான்னு கூட இல்லாம வான்மதியை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறியே அப்படின்னு கேக்குறாங்க லீலாவதி. என்னதான் என்னோட அக்காவா இருந்தாலும் அவ எனக்கு நல்லதுன்னு பண்ண போறது எல்லாமே தப்பா தான் போய் முடியுது, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. என்னதான் இருந்தாலும் நீ இவ்வளவு கோவப்பட்டு இத்தனை நாளா நான் உன்னை பார்த்ததே இல்லையே, இதை பார்த்தாதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே அண்ணாமலை, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாத்த, நான் அவர்கிட்ட டாக்குமெண்ட்ல ஏதோ சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, நான் வேணா சைன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன், அதெல்லாம் அக்கா கேட்டு வந்து ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றா. உடனே என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வெண்ணிலா அண்ணாமலை மேல சத்தியம் பண்ணி, உங்க மேல சத்தியமா நான் எதுவும் சைன் பண்ணலத்தன்னு பொய் சொல்றா. உடனே வான்மதி கேக்குறா வெண்ணிலாவ, என்னடி உனக்கு ஆச்சு, ஏண்டி இப்படி பொய் சத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, வான்மதி என் மேலேயே வெண்ணிலா சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கான்னா அது உண்மையாதான் இருக்கும், குடும்பத்துல குழப்பத்தை பண்ணாம போய் வேலையை போய் பாரு அப்படின்னு வான்மதியை சொல்றாங்க அண்ணாமலை. அடுத்தது ரூம்ல வான்மதி நின்னுட்டு இருக்கா. அப்போ வெண்ணிலா அவ ரூமை திறந்துட்டு போறா. கோவமா வான்மதி நின்னுட்டு இருக்கா. பின்னாடியே போய் வெண்ணிலா நிக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்களே.